அன்பான மாணவர்களே, 5ஆம் வகுப்பு இயல் 1லிருந்து செய்யுள் பார்க்கலாமா இன்னைக்கு? அதில் மூதுரை எழுதுனது யாருமா? ஔவையார். ஔவையார் நிறைய பாடல்களை எழுதியிருக்காங்க. அதில் கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை இதையெல்லாம் எழுதியிருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில் என்ன வந்திருக்குன்னா மூதுரையில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்கக் கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு பார்க்கலாமா? அடக்கம்னா பணிவு. அறிவிலார் அறிவு இல்லாதவர். கடக்கன்னா வெல்க. மடைத்தலையில் நீர் பாயும் வழி. ஓடுமீன் ஓட உருமீன்னா பெரிய மீன். வாடி இருக்குமாம் கொக்கு. வாடி அப்படின்னா அப்படியே சோகமாக இருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? மடைத்தலைன்னா நீர் பாயும் வழி இல்லையா? அது நம்ம கூட முன்னாடி தாத்தாலாம் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? நான் போய் வயலில் மடையை கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மடை அப்படின்னா ஒரு வயல்லேருந்து ஆற்றுலேருந்து வயலுக்கு தண்ணி பாயும் இடமா. அந்த இடத்துல தான் மீனெல்லாம் குட்டி குட்டி மீனெல்லாம் நிறைய போயிட்டு இருக்கும். பார்த்துருப்பீங்க நீங்கள் கூட. அந்த இடத்துல கொக்கு போய் மீனை பிடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்குமா. அந்த சின்ன சின்ன மீனெல்லாம் கொக்கு பிடிக்கவே பிடிக்காதான். பார்த்தா உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்குமா, அப்படியே சோகமாக தூங்குற மாதிரி. அந்த சின்ன மீனெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கும்? இந்த கொக்கு நம்மளையெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு ஜாலியாக அங்கிட்டு போய்கிட்டு இருக்குமா. ஆனால் அந்த கொக்கோட ஐடியா என்ன? நமக்கு தேவையான உணவு பெருசாக வேணும். அதுக்காக பெரிய மீன் வரும் வரைக்கும் அது அப்படியே வாடி காத்துக்கிட்டு இருக்குமா. அதான் உருமீன்னா பெரிய மீன். வாடி இருக்குமா, அப்படியே சோகமாக உட்காந்துட்டு இருக்கும். பெரிய மீன் வந்தோடனே அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு பறந்துடும். அது போலத்தான் அடக்கமாக இருக்கிறவங்கள அறிவு இல்லாதவங்கன்னு எண்ணி அவங்கள நாம் வென்றுடலாம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாதுன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடக்கமாக இருக்கிறவங்க நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அது ஏன் அவங்க அதை ஏற்றுக்கலை அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்தாற்போல் தகுதியான பெரிய வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் ஔவையார் இதில் சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் ஏற்கனவே நான் சொன்னது போல தான் சொற்பொருள். அடக்கம்னா பணிவு. அறிவிலார் அறிவு இல்லாதவர். கடக்க வெல்ல. கருதவும் நினைக்கவும். மடைத்தலை நீர் பாயும் வழி. உருமீன் பெரிய மீன். ஆத்திச்சூடியோட பாடப்பொருள் பார்க்கலாம். மடையில் பாய்கின்ற நீரில் ஓடுகின்ற சிறு மீன்கள் ஓடிக்கொண்டிருக்க கொக்கானது தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன்கள் வரும் வரை அசைவின்றி காத்திருக்குமா. நான் சொன்னேன் இல்லையா, சின்ன சின்ன மீனெல்லாம் போகும்போது அதை பிடிக்காது. ஏன்னா அதை பிடிச்சிட்டா சின்னதாக தானே நமக்கு உணவு கிடைக்கும். மற்ற மீனெல்லாம் உஷாராயிடும், நம்ம இந்த வழியில் போகக்கூடாது அப்படின்னு. அதனால அது அப்படியே அமைதியாக காத்திருக்கும் பெரிய மீன் வர்ற வரைக்கும். அதுபோல தமக்குரிய காலம் வரும் வரை சிலர் அடங்கி இருப்பார்கள். அவர்களை அறிவில்லாதவர் என எண்ணி வெல்ல வேண்டாம். அது போலத்தான் அறிவு இல்லாதவங்க அதுபோல் அமைதியாக இருக்கிறவங்கள அறிவு இல்லாதவங்கள்னு எண்ண வேண்டாம் அப்படின்னு இந்த ஆத்திச்சூடியில் ஔவையார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியோட நூல் குறிப்பு பார்க்கலாமா? முதுமையான அறிவுரைகளை கொண்டது தான் இந்த மூதுரை. முதுமைன்னா என்ன? பழமை. ஔவையார் ரொம்ப பழமையானவங்க. அவங்க சொல்கிற அறிவுரையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். மூதுரை இந்நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் உண்டு. மூதுரையோட மற்றொரு பெயர் என்ன? வாக்குண்டாம். இந்நூலின் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. இந்த நூலில் எப்படின்னா நீதி கருத்துக்கள் ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ கொக்கை பற்றி சொன்னோன்னே உனக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுபோல் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இவர் நிறைய நூல்களை எழுதியிருக்காங்க. அதில் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி முதலிய நீதி நூல்கள் இயற்றியுள்ளார். அதில் தான் நம்ம ஆத்திச்சூடியை அதில் நம்மளோட பாடப்பகுதியாக வந்தது மூதுரை. ஓகேம்மா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு திரும்ப நடத்துகிறேன். வணக்கம்.